வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆங்கில புத்தாண்டு எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்குங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல இந்த 2026ல துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே துலாம் ராசி பொறுத்தளவு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த 2025ல இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. எது நல்லது பண்ண போனாலும் உங்களுக்கு கெட்டதாக முடிஞ்சிருக்கும். தொழிலில் முடக்கம் பண்ணியிருக்கும், பொருளாதாரத்தில் முடக்கம் பண்ணியிருக்கும். நீங்கள் இந்த யார் நல்லவன்னு சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்திருப்பாங்க. இந்த 2025 ஒரு ஒரு போராடக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். நமக்கு இந்த 2026லாவது நமக்கு நல்ல வழிகள் காமிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு இந்த 2026ல ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி யோகக்காரகன். இப்போ இந்த சனி யோகக்காரகன் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2026ல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா பல நாள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க. மனசுல பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே இந்த துலாம் ராசிக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லுவீங்க. சில டயத்தில் அதை உங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2026ல் ஆரம்பத்திலேயே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக இந்த 2026ல் நம்ம ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு இடமாவது ஒரு வாங்கி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026ல் கண்டிப்பாக மண் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய், உங்கள் ராசிநாதனே சுக்கிரன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 குடைவன் குரு பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்கு உச்சம் பெற போகிறாரு. அப்போ கடகராசிக்கு உச்சம் பெறும் பொழுது உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மண் யோகங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஒரு கனவாகவே இருக்கும். நிறைய பேர் சொந்த வீடு கட்டி கூட வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. நம்மளால் சொந்த வீட்டுக்கு கட்டியுமே நம்மளால் போக முடியலையே அப்படி நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டில் உட்காரக்கான யோகம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். பூர்வீகம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு விடாமல் விற்கிறதுக்கு விடாமல் அதை பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகி இந்த 2026 ஒரு சொந்த பந்தங்களோட உறவினர்களோட ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கம் பண்ணியிருக்கும். 2025ல் பார்த்தீங்கன்னா நினச்ச தொழில் வேற, கிடைச்ச தொழில் வேற. பார்ட்னர் போட்டு பண்ணியிருப்பீங்க. பார்ட்னர் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளத்துக்கே வேலைக்கு போயிருக்கலாமே, அவசரப்பட்டு நம்ம சொந்த தொழில் ஆரம்பிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதே இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த 2026ல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தொழிலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகள், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க. அங்கே போய் சொந்த தொழில் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தா நிறைய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும். நம்ம அவசரப்பட்டு இந்த நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் நாடுக்கு வந்துட்டோமே, இங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த 2026ல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் 2026ல் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சொந்த தொழிலுங்கிறது கண்டிப்பாக இந்த 2026ல் துளாராசி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண யோகம். எப்பவுமே துளாராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா
வர்ற பார்ட்னரை வந்து தான் எதிர்பார்த்து மாறி அமையணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே துளாராசி பொறுத்தளவு இருக்கும். திருமண யோகம் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் அமையணும், நான் நினச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், நினச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே விருப்பப்படக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இப்போ இந்த 2026 திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்தீங்கன்னாவே வீட்டில் பிரச்சனைகள், குழப்பங்கள், தடங்கள் இதெல்லாமே வந்திருக்கும். அதே இந்த 2026 நீங்கள் அந்த திருமணத்துக்கு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் கட்டலாமா, லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை கட்டலாமா, பையனை கட்டலாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் 2026 நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பாக கைகூடி வரும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026 ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 இருக்க போது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும், கோயிலுக்கு போனாலும் கடன் வாங்கிக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும் 2025. இப்போ இந்த 2026 கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த 2026 உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக அது நல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாங்கிறது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகம் எப்பவுமே வந்து துளாராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் ஒரு ஈர்ப்புத்தன்மை எப்பவுமே இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2025 வாகனம் ஏதாவது மாற்றலாம்னு சொல்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை மாற்ற முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். அது இல்லாமல் 2026 ஒரு வாகன அமைப்பு இருக்கிறனால ஒரு கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, பழைய வீடு விற்றுட்டு பழைய வாகனங்கள் விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அது அமையும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சக்ஸஸ் இல்லாத இருந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026 ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம பணம் கட்டிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையில் தர்றதுக்காகவும் தொழிலில் திடீர் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுக்கு யோகக்காரகன். இந்த ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தின வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் மூலயமா நீங்கள் போங்க. கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இது ஒரு 30-40% மட்டும் இது கரெக்டாக இருக்குங்க. 100% நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த ஆண்டு பலன்கிறது கொடுக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.